வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காயை யூஸ் பண்ணி முருங்கைக்காய் நல்லா பாயில் பண்ணி அதிலேருந்து பல்ப் எடுத்து ஒரு சூப்பர் டேஸ்டியான தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தொக்குன்னு சொல்லலாம், லைட்டான கிரேவின்னு கூட சொல்லலாம். இது சூடான சாதத்துக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் பல்ப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் முத்துற மாதிரி இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுலேருந்து பல்ப் எடுத்து சூப்பராக கிரேவி பண்ணலாம். முருங்கைக்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா பல்ப் ஈஸியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட் பண்ண முருங்கைக்காய்களை நான் ஒரு பாத்திரத்தில் மண்பானையில் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வெடித்து வரணும். அப்போ தான் பல்ப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணோம் அப்படின்னாலே முருங்கைக்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த முருங்கைக்காய் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு பல்ப் எடுத்துக்கணும். பாருங்க, நம்ம வேக வச்ச முருங்கைக்காய் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதிலேருந்து இந்த முருங்கைக்காயிலேருந்து பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். கத்தி அப்படி இல்லாட்டினா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே பல்ப் தனியாக வந்துடும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி வச்சு தள்ளிங்க அப்படின்னா பல்பெல்லாம் வந்துடும். இதே மாதிரியே நம்ம எல்லா முருங்கைக்காயிலையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காயிலேருந்து பல்பெலாம் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சும்மா 2-3 பல்ஸ் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பியூரான பல்ப் நமக்கு கிடச்சிரும். ஏன்னா குட்டீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த முருங்கைக்காய் விதையை கூட எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ விதையெல்லாம் 1-2 அரைப்பட்டுருச்சு அப்படின்னா எடுத்து தூக்கி போட முடியாது. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. முருங்கைக்காயோட சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளியை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவி நான் மண்பானையில் தான் பண்ண போகிறேன். ஸோ மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை ஆயிலை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு இந்த கிரேவி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவு வதக்கிக்கணும். நல்லா இந்த அளவு வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே இந்த மசாலா எல்லாமே ஆயிலில் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மசாலாவை ஆயிலில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளியை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தக்காளி பேஸ்ட்டோடு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ அதை எல்லாமே சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இது எல்லாமே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முருங்கைக்காயை வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் முருங்கைக்காய் பல்ப்பு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம முருங்கைக்காயை வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்துருச்சு கிரேவி. இந்த ஸ்டேஜில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக புளித்தண்ணி ஆட் பண்ணும்போது இதோட சுவை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு புளித்தண்ணி சேர்க்க விருப்பம் அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு கடுகு அதுக்கப்புறமேட்டுக்கு வெந்தயம் இருக்குது பாருங்கள், அது ரெண்டையும் வறுத்து எப்போவுமே பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியிலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை அதையும் ஆட் பண்ணி, நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டினா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இதில் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி இல்லாட்டி அப்படியே கூட நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சும்மா சூப்பரான முருங்கைக்காய் பல்ப் தொக்கு ரெடி. சூடான சாதத்தில் மணக்க மணக்க நம்ம ரெடி பண்ண முருங்கைக்காய் பல்ப் தொக்கு நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம RJ ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.